ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் பசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி தோசைக்கெல்லாம் சூட்டாகிற மாதிரியான ஒரு வடகறி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வடையை சுட்டு அதை 1-2 உதுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம், 2 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு பட்டை, சோம்பு, ஒரு இலை பிரிஞ்சி இலை. இது கரம் மசாலா தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேங்க. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். வானல் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிறேன் மசாலா பொருளெல்லாம் இதில் போட்டாச்சு. இது எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். ரொம்ப கருகி வரணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். நாங்கள் நிறைய காரம் சேர்க்க மாட்டோம். தேவைப்படுறவங்க உங்களுக்கு 2-3 வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு மிளகாய் தாங்க போட்டிருக்கேன். இப்போது இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்து நல்லாவே கலந்து கொடுத்து வதக்கிக்கணும். இதோட கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் எடுத்து வச்சுருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த பொடி வகைகள் எல்லாம் கருகாமல் இருக்கிற மாதிரி வதக்கி கொடுத்துக்கணும். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது அந்த பச்சை வாசனை எல்லாமே நல்லா ஒரு கொதியிலே போயிடும். இதுக்கு மேலே நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். வடை கம்மியாக இருந்தால் கம்மியான தண்ணியும், வடை நிறைய இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியான தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா வடை தண்ணியை சட்டுன்னு இழுத்துக்கோங்க. அதனால் நம்ம தண்ணியை கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட வடை நிறையவே இருக்குது, அதனால் நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த சமயத்தில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உதுத்து வச்சுருக்கிற வடையை இதோடு சேர்த்து விட்டாச்சு. சேர்த்து விட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம ஒரு கலந்து விட்டுக்கணும். இப்போது இந்த வடையும் இந்த குழம்போடு சேர்ந்து நல்லாவே கொதித்து வரணுங்க. அதோடு தான் அந்த வடை உப்பு காரத்தை எல்லாம் நல்லா இழுத்துக்கும். இந்த குழம்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்து சாப்பிட்டோம்னா இன்னுமே டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் ஊறி எடுத்து கெட்டித்தன்மை பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நான் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் 1 கப்பை இதோடு சேர்த்துக்கிறேன். இது கூடுதலான ஒரு சுவையை கொடுக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் தர்ஷன் வசூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான வடைகறி தயாராகிடுச்சுங்க. கடைசியாக நாம் மல்லித்தழையை தூவிக்கலாம். இதுக்கு மேலே தேவைப்படுறவங்க நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு வடைகறி ரெடி ஆகிடுச்சு. பாய்.